கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வீடியோவில் நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு தன்மை, அந்த தன்மைக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமம் வைத்தால் எப்படி வரும், அந்த தன்மைக்கு பிறகு கர்த்தருடைய நாமம் வைத்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 3 உதாரணங்களை என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் சுருக்கமான பெயர் யா என்கிற பெயரை வைத்து நம்ம பார்த்தோம். ஒரு தன்மை, அந்த தன்மைக்கு முன்னாடி யா வந்துச்சுன்னா அதை சேர்க்கிறதுக்கு வா வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த தன்மைக்கு பிற்பாடு யா என்கிற அந்த சுருக்கமான தேவனுடைய பெயர் வருமானால் அதை சேர்க்கிறதுக்கு வாவ் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதோடு கூட யெகோஷுவா பெயரை குறித்தும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள். இங்கே நம்ம யோய்தா என்கிற பெயரை குறித்து நம்ம பார்க்குறோம். தமிழில் யோய்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகோய்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அதே இது நீங்கள் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா யெகோய்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. தமிழில் யோய்தா, இங்கிலீஷில் ஜெகோய்தா. ஆனால் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோய்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த யெகோய்தாவுடைய ஸ்பெல்லிங்கை நீங்கள் போர்டில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். முதல்ல யோத் இருக்குது, அப்புறம் ஹே, அப்புறம் வாவ், அப்புறம் யோத், தாலத், அப்புறம் ஆயின். இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் யெகோய்தா. இந்த கடைசி 3 எழுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து யதா. யதான என்னது, அறிந்து கொள்ளுதல். இன்னொன்று டு பிரைஸ், துதித்தல் அப்படின்ட்டு வரும். யதா அப்படிங்கிற வார்த்தை வந்து துதித்தல் அப்படிங்கிற மீனிங் வரும். முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா யா. யானை என்னது, கர்த்தருடைய பெயர், சுருக்கமான பெயர். கர்த்தருடைய பெயரை இந்த தன்மையோடு நீங்கள் இணைக்கிறீங்க. தன்மையோடு இணைக்கும் போது நடுவில் என்ன வருது, வாவ் வரும். வாவ் இல்லாமல் இந்த தன்மையோடு நீங்கள் இணைக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் ஒரு பெயருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது அவருடைய தன்மையோடு இணைக்கும் போது அதுக்கு என்ன வரணும், வாவ் வரணும். யெகோய்தா, யெகோய்தா அப்படின்னா யெகோவா அறிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வரும். அவர் அறிந்து கொண்டார், அதாவது யெகோவா ஸ்தோத்திரிக்கப்பட்டார் அப்படின்ட்டு அதில் வரும், மீனிங் வரும். யெகோய்தா. இதே இது இப்போ கர்த்தருடைய பெயர் இந்த யதா அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு பிற்பாடு வந்துச்சுன்னா என்ன வரும், யதியா அப்படின்னு சொல்லி வரும். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதயாவுக்கும் பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீசாவும் என்று. பாருங்க, எதியா அப்படிங்கிற பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த எதியா அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு போர்டில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஹீப்ரூவில் நான் எழுதுகிறேன். முதல்ல யோத் இருக்குது, அப்புறம் தாலத் இருக்குது, அப்புறம் யோத் இருக்குது, அப்புறம் ஹே இருக்குது. இந்த 4 எழுத்து சேரும்போது இது எதியா அப்படின்னு சொல்லி வரும். இதில் கடைசி 2 எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோதன் ஹே, இதுதான் யா. யானை என்னது, கர்த்தருடைய பெயர், சுருக்கமான பெயர். முதல் 2 எழுத்து யோதும் தாலத்தும் எடுத்தீங்கன்னா யதா அப்படிங்கிற வார்த்தை வரும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கர்த்தரை துதிப்பேன் அப்படிங்கிறது மீனிங் வரும். அதே போல் அறிந்து கொண்டார் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஸோ யெகோய்தா, யதியா, இந்த 2உடைய மீனிங்கும் சேம் தான். ஆனால் கர்த்தருடைய நாமம் பொருத்தப்படும் போது அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தருடைய பெயர் ஆரம்பத்தில் பொருத்தும் போது அந்த தன்மையோடு நீங்கள் இணைக்கும் போது நடுவில் வாவ் வரணும். ஆனால் கர்த்தருடைய நாமம் அந்த தன்மையோடு பிறகு, அதாவது அந்த தன்மைக்கு பிறகு நீங்கள் இணைச்சிங்கன்னா வாவ் தேவையில்லை. இது உங்களுக்கு நான் 4வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த 4வது எக்ஸாம்பிளில் உங்களுக்கு யெகோய்தாவை பற்றி நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம 5வது எக்ஸாம்பிளை குறித்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அசரியா செராயாவை பெற்றான், செராயா யோசதாகை பெற்றான்.
பாருங்க, இங்க யெகோசதாக் அப்படிங்கிற பெயரை குறித்து பார்க்கிறோம். யெகோசதாக். இந்த யெகோசதாக்குடைய இப்ப நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா யோசதாக் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் ஜெகோசதாக்னு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹீப்ரூல நீங்க பார்த்தீங்கன்னா யெகோசதாக் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த யெகோசதாக்ங்கிற பெயரை நான் ஸ்பெல்லிங் போர்டில் போடுறேன். முதல்ல யோத், அப்புறம் ஹே, அப்புறம் வாவ், அப்புறம் சாடே, தாலத், அப்புறம் கோஃப். இந்த 6 எழுத்து சேரும்போது இது யெகோசதாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல் 2 எழுத்து என்னது? யா. யாங்கிற பெயர் கர்த்தருடைய சுருக்கமான பெயர். சதாக். சதாக் அப்படின்னா நீதி, ஒரு தன்மை குறிக்குது. கர்த்தருடைய தன்மை யெகோவா நீதி அப்படின்னு சொல்லி வரும். யெகோ சதாக் அப்படின்னா யெகோவா நீதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ முதல் 2 எழுத்து யா, கடைசி 3 எழுத்து சதாக். இந்த 2 இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வாவ். ஸோ கர்த்தருடைய சுருக்கமான பெயர் ஒரு தன்மைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த பெயரை இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். வாவ் என்ன செய்யும்? கர்த்தருடைய நாமத்தை அந்த தன்மையோடு இணைக்கும். அதே மாதிரி இன்னொரு பெயர் இருக்குது பாருங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதுல நம்ம செதேக்கியாவை பற்றி பார்க்கிறோம். இந்த செதேக்கியாவை போர்டில் பாருங்க. முதல்ல சாடே, அதுக்கு பிறகு தாலத், அதுக்கு பிறகு கோஃப், அப்புறம் யோதன் ஹே. கடைசி 2 எழுத்து அது கர்த்தருடைய பெயர், சுருக்கமான பெயர் யா. சதாக்கு. முதல் 3 எழுத்து சதாக். சதாக்குன்னு அர்த்தம் என்னது? சதாக்குனா நீதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கர்த்தருடைய சுருக்கமான பெயர் ஒரு தன்மைக்கு பிறகு வந்துச்சுன்னா, தன்மைக்கு லாஸ்ட்ல அந்த சதாக்குங்கிற வார்த்தை கடைசியில் வருது யா அப்படின்னு சொல்லி, அப்போ அதுல வாவ் வராது, அது இணைக்கிறதுக்கு வாவ் வராது. ஆனா யெகோசதாக்குன்னு வரும்போது கர்த்தருடைய பெயர் அந்த சதாக்கு முன்னாடி வரும்போது அதுல 2 இணைக்கு, கர்த்தருடைய நாமத்தையும் சதாக் அந்த தன்மையும் இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வாவ் வேணும். பாருங்க, முதலாவது நம்ம பார்த்தோம் யெகோயிதா, அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது யெகோசதாக் அப்படிங்கிற பெயரை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ 3வது எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும். இங்க யெகோசபாத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா யோசபாத் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஜெகோசபாத்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதே இது ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா யெகோசபாத்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய ஸ்பெல்லிங்கை நீங்க ஹீப்ரூ ஸ்பெல்லிங்கை போர்டில் நீங்க பார்க்கலாம். முதல்ல யோத், அப்புறம் ஹே, அப்புறம் வாவ், அப்புறம் ஜாயின், பெத், அப்புறம் தாலத். இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் யெகோசபாத். முதல் 2 எழுத்து என்னது? யா, கர்த்தருடைய சுருக்கமான பெயர். சபாத் அப்படின்னா கடைசி 3 எழுத்து சபாத் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டது, வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். யெகோவா வழங்கினார், யெகோவா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வரும். யெகோசபாத். இந்த சபாத் ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு முன்னாடியே யெகோவா பெயர் வருது. யாவுடைய கர்த்தருடைய சுருக்கமான பெயர் வந்ததுனால கர்த்தருடைய பெயரையும் சபாத்தையும் இணைக்கும் போது நடுவில் என்ன வரும்? வாவ் வரும். நடுவில் வாவ் வரும். யெகோ சபாத். யாங்கிறது கர்த்தருடைய பெயர், சபாத்துங்கிறது அவருடைய தன்மை. வழங்கினார், அது அவருடைய தன்மை. கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்மை. இந்த 2 இணைக்கும் போது நடுவில் என்ன வரும்? வாவ் வரும். அதே இது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மெசேலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும். இங்க ஜபதியா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஜபதியாவுடைய ஸ்பெல்லிங்கை நீங்க போர்டில் பார்க்கலாம். முதல்ல ஜாயின், அப்புறம் பெத், அப்புறம் தாலத், அப்புறம் யோத், அப்புறம் ஹே. கடைசி 2 எழுத்து என்னது? யோதும் ஹே சேர்த்தா அது யா. யா யாருடைய பெயர்? கர்த்தருடைய சுருக்கமான பெயர்.
கர்த்தருடைய பெயர் கடைசியில வந்துச்சுன்னா பாருங்க, சாபாத்ல என்னது? வழங்கப்படுதல், கொடுக்கப்படுதல், கொடுக்கிறவர். அந்த தன்மையோடு கர்த்தருடைய நாமத்தை கடைசியில நீங்க சேர்த்தீங்கன்னா அதுல வாவ் வராது. அதுல வாவ் என்ன செய்யாது? வராது. கர்த்தருடைய நாமம் ஒரு தன்மைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா தான் வாவ் என்ன செய்யும்? வரும், ரெண்டு இணைக்கிறதுக்கு. ஆனா யாங்கிற பெயர் கடைசியில வந்துச்சுன்னா அதுல வாவ் என்ன செய்யாது? வராது. இணைக்கிறதுக்கு வாவ் என்ன செய்யாது? வராது. பாருங்க, இப்படிதான் 3 எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். முதலாவது எக்ஸாம்பிள் யெகோயாதாவை பற்றி பார்த்தோம். இரண்டாவது எக்ஸாம்பிள் யெகோ ஜதாக்னு பார்த்தோம். மூன்றாவது எக்ஸாம்பிள் யெகோ ஜபாத்னு பார்த்தோம். இந்த கர்த்தருடைய நாமம் எதுலலாம் முன்னாடி வருதோ அது அந்த தன்மையோடு இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வாவ் வேணும். ஆனா கர்த்தருடைய நாமம் கடைசியில் வந்துச்சுன்னா அந்த தன்மையோடு இணைக்கிறதுக்கு அங்க வாவ் தேவையில்லை. பாருங்க, இந்த எக்ஸாம்பிள், இந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கிறோம். இது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேள்வி எழும்புச்சு. யெகோஷுவாங்கிற உச்சரிப்பு சொல்லணுமா அல்லது யாஷுவான்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பாருங்க, யெகோஷுவா அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா அதுலயும் நீங்க பாருங்க, ஸ்பெல்லிங்கை நீங்க போர்டில் பார்க்கலாம். முதல்ல யோத், அப்புறம் ஹே, அப்புறம் வாவ், அப்புறம் ஷின், வாவ், ஆயின், ஹே. இந்த 7 எழுத்து சேரும்போது தான் என்னது? யெகோஷுவா. இதுல முதல் 2 எழுத்து என்னது? யா. யா வந்து கர்த்தருடைய சுருக்கமான பெயர். அடுத்தது கடைசி 4 எழுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அது ஷுவா. ஷுவா அப்படின்னா ரட்சிப்பு. ஷுவா அப்படின்னா என்னது? ரட்சிப்பு. இந்த யாவையும் ஷுவாவையும் இணைக்கிறதுக்கு, ஷுவா வந்து தன்மை, இந்த கர்த்தருடைய தன்மை, ரட்சகருங்கிற தன்மையை கர்த்தருடைய நாமத்தோடு இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். இது வேதபூர்வமான சாட்சிகளை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நம்ம போன வீடியோல 3 சாட்சிகள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3 சாட்சி பார்த்திருக்கிறோம். யெகோஷுவா, இதுல வாவ் நடுவுல வரணும். அந்த வாவை எடுத்து போடக்கூடாது. வாவை எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? யாஷுவான்னு சொல்லி வரும். ஆனா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கர்த்தருடைய பெயர் யாங்கிற அந்த சுருக்கமான பெயர் ஒரு தன்மைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். அதனால தான் யெகோஷுவா அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கிறோம். யாஷுவாங்கிற உச்சரிப்பு என்ன செய்யாது? வராது. ஏன்னா யா முன்னாடி வருது, அது பிறகு ஷுவா தன்மை வருது. இந்த 2 இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வா வந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அது தப்பாயிரும். வேதத்தின்படி அது வந்து என்ன இருக்காது? மேட்ச் ஆகாது. ஏன்னா கர்த்தருடைய எல்லா வார்த்தையும் வார்த்தைக்கு வார்த்தை இணைஞ்சு வரும். வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்யும்? இணைஞ்சு வரும். யெகோஷுவா பாருங்க, இன்னைக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மீண்டும் மீண்டும் இதை கேளுங்க. அதில் எதுவும் சந்தேகம் இருக்குமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இதனுடைய காரியத்தை குறித்து என்கிட்ட பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.